அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம சதவீதத்துல ஆல்ரெடி 21 சம், ஓகேங்களா? 21 சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த 21 சம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1ஆம் நம்பர்ல இருந்து ரொம்ப அடிப்படையான பேசிக்ஸ் எல்லாமே நடத்திருப்போம். இப்ப 22, ஓகேவா? 22ல இருந்து எப்படி போகும்னா எல்லாமே இது மாதிரி ஒரு சம், எப்படி சொல்றது, அப்ளிகேஷன் ப்ராப்ளம் மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்லாம் பெருசா தான் இருக்கும். நம்ம ஆன்சரை சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டு போட்டுடலாம், ஓகேங்களா? எல்லாமே அந்த 4 பாக்ஸ் மெத்தட்ல நம்ம போடுவோம்ல, அதே மாதிரி போட்டு முடிச்சிடலாம். கவனிங்க, ஓகேவா? ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்க எல்லாத்தையும் நீங்க நோட்ல காப்பி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா, ஒரு தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவர் 84% வாக்குகள் பெற்று 476 பெரும்பான்மை ஓட்டுகளில் வெற்றி பெறுகிறார். ஓகேங்களா? மெஜாரிட்டி. அப்ப 476 ஓட்டுகள் வந்து அதிகமா பெற்று வெற்றி பெறுகிறார். அப்ப ஜெயிச்சிட்டாரு எனில் பதிவாகிய மொத்த வாக்குகள். அப்ப கொஸ்டினை தெளிவா எழுதி, அப்ப இந்த தேர்தல் ஓட்டு இது சம்பந்தமாவே ஒரு 5 கொஸ்டின் இருக்கு, ஓகேவா? ஒவ்வொன்றும் ஒரு மாடல்ல இருக்கு, எல்லாத்தையும் போட்டுடலாம். கவனிங்க. அப்ப ஒரு தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் வந்து 84% வாக்குகள் வாங்கிட்டாரு, ஓகேவா? அப்ப நான் கவனிங்க, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் வச்சிருக்காங்க, ஓகேவா? வெற்றி பெற்ற ஒருவரையும் தோல்வி இன்னொருத்தர் தோத்துட்டாருல, இந்த 2 பேர் வச்சுதான் கொஸ்டினே, ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏன்னு வச்சுக்கலாமா, ஓகேவா? 84% ஒருத்தர் வாங்கிட்டார். கொஸ்டின்ல இருக்கிற ஒரு நபர் தான் 84% வாக்குகள் வாங்கிட்டாரு, ஓகேவா? அப்ப எப்பயுமே சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் 100%, 100%, அதான் நம்ம சொல்லுவோம், ஓகேவா? பொதுவா மொத்த ஓட்டுகள் அப்படின்னு எதுல அடங்கிடும்? 100%. மொத்த ஓட்டுகள்னாலே 100% சொல்லிட்டு அடங்கிடும், ஓகேங்களா? அப்படி பாத்தீங்கன்னா முதல் நபரே 84% வாங்கிட்டாருன்னா, ஒருத்தர் தோத்துட்டாருல, தோல்வி அடைந்த இன்னொரு நபர் மீதி 16% ஓட்டு வாங்கியிருப்பாரு. புரியுதா? பாருங்க, இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா என்ன வந்துடும்? 100 வந்துடும். ஏன் 100%? எப்பயுமே சொல்லுவோம்ல, இப்ப பதிவாகிய மொத்த ஓட்டுகள்லாம் எவ்வளவுதான்? அப்ப அந்த பூத்துல 100% சொல்லுவாதான், ஓகேவா? 100% தான் மொத்த ஓட்டுகள். கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட 84% அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்ப இன்னொரு நபர் எவ்வளவுதான் வாங்கியிருப்பாரு? ஒருத்தன் 84% அப்படியே வாங்கிட்டானா, மீதி 16% தான் இன்னொருத்தனுக்கு போயிருக்கும், ஓகேவா? புரியுதா? பாருங்க. அப்ப நம்ம இதை ஏன்னு வச்சுக்கலாம், இந்த நபரை பின்னு வச்சுக்கலாம், நமக்கு புரியறதுக்காக, ஓகேவா? கொஸ்டினை படிச்சுட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். அப்படியே ஆன்சர் அவ்வளவுதான் போட போறோம். இப்ப முதல் நபர் இவ்வளவு வாங்கிட்டாரு, 2ஆம் நபர் இவ்வளவுதான் வாங்கியிருக்காரு. ஆனா ஒரே ஒரு குழு கொடுத்திருக்காங்க பாருங்க, 476 பெரும்பான்மை ஓட்டுகள் தான் வெற்றி பெறுகிறார். அப்ப இந்த நபர் தான் ஜெயிச்சிட்டாரு. இருந்தாலும் ஓட்டு மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா எவ்வளவு வாங்கிறான்? ஓட்டு மெஜாரிட்டி 476 ஓட்டுங்களாம். உங்களுக்கு புரியுதா? பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? பெரும்பான்மை ஒண்ணுமே இல்ல, இவரை விட இந்த என்ற நபர் வந்து 476 ஓட்டுகள் பெரும்பான்மை, அப்படின்னா அதிகமான வாக்குகள், ஓகேங்களா? அப்ப இவ்வளவு ஓட்டு தான் அதிகமா ஜெயிச்சிருக்காரு இவர், அவரை விட, ஓகேங்களா? அப்ப நமக்கு புரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அப்ப பெர்சன்டேஜ்ல டிஃபரெண்ட் பாருங்க, ஓகேவா? ஓட்டுல டிஃபரெண்ட் பாருங்க. ஓட்டுல டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 476 தான். அப்ப இந்த நபருக்கும் இந்த நபருக்கும் எவ்வளோட ஓட்டு டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 476 ஓட்டு தான். இவரை விட இவர் அதிகமா இவ்வளவு ஓட்டு வாங்கிட்டாரு. அப்ப டிஃபரன்ஸ் தானே ரெண்டுமே. அப்ப ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த 476 ஓட்டு. அப்ப சதவீதத்துல எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. இவன் 84, இவன் 16. அப்ப டிஃபரன்ஸ் கழித்தல், ஓகேவா? கழிச்சிடலாமா? கழிச்சுடுங்க. அப்ப கழிச்சுங்க 8 68. புரியுதா? பாருங்க. அப்ப இந்த 2% உள்ள வித்தியாசம் எவ்வளவுனா 68%, ஓகேவா? ஆன்சர் போட போறேன். இந்த 68% தான் எதுக்கு சமம்னா, இருவருக்கும் உள்ள ஓட்டுகளின் வித்தியாசம் என்ன இருக்கு? 476, அதுக்கு சமம் அர்த்தம். புரியுதா? பாருங்க. அவ்வளவுதான் ஆன்சர் போட போறோம். அதாவது ஒரு 84, ஒரு 16 நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா போதும். கொஸ்டின்ல 476 கொடுத்துட்டாங்க. அந்த 476 யாருன்னா, இருவருக்கும் உள்ள ஓட்டுகள வித்தியாசம், ஓகேவா? ஜெயிச்சவன் 476 அதிகமா வாங்கிட்டானா, அப்ப 2 பேருக்குள்ள வித்தியாசம் அர்த்தம், ஓகேவா? அப்ப சதவீதத்துல வித்தியாசம் தான் அந்த ஓட்டுக்கு சமம் அர்த்தம், ஓகேவா? அப்ப 68% தான் 476னா, அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, பதிவாகிய மொத்த வாக்குகள் கேட்டிருக்காங்க. அப்ப எப்பவுமே மொத்தம் சொன்னாலே அவங்க 100% கேட்கறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? பாருங்க. எவ்வளவுதான் கொஸ்டின். அவங்க பதிவாகிய மொத்த வாக்குகள் கேட்கும் பொழுது 100% எவ்வளவுன்னு கேட்கறாங்க, ஓகேவா? அப்ப இதை கேன்சல் பண்ணா அந்த கேன்சல் கிடைச்சிடும். கவனிங்க. இப்ப இதை மேல கீழே அடிச்சுக்கலாம், இதையும் அடிச்சுக்கலாம், ஓகேவா? அப்ப எல்லாமே அடிச்சுக்கலாம். பட் குறுக்குல மட்டும் என்னதான் பண்ண முடியும்னா மல்டிபிளிகேஷன், பெருக்க தான் முடியும், ஓகேங்களா? அப்ப கவனிங்க. அப்ப 2ஆல் அடிச்சுக்கோங்க. அப்ப 3 2 6, இது 4 2 8. 2ஆல் அடிக்கிறேன். அதாவது 3 2 6, 4 2 8. இங்க 2ஆல் அடிக்கமா? அப்ப 2 2 4. இதுல அடிச்சீங்கன்னா 3 2 6, திருப்பி 8 2 16. ஓகேங்களா? திருப்பி இதை நீங்க 2ஆலே கம்ப்ளீட் பண்ணுங்க. 2ஆல் அடிங்க. அப்ப அடிச்சிங்கன்னா 17 2 34. இங்க 2ஆல் அடிங்க. அடிச்சிங்கன்னா 1 2 2, 1 2 2, 9 2 18. ஓகேங்களா? இப்ப 17 இருக்கு, 119 இருக்கு, ஓகேவா? 17 அப்படியே அடிக்க முடியுதான்னு பாருங்க, ஓகேவா? எத்தனை முறை வருதுன்னு பாருங்க. இப்ப நம்ம 10 முறை போட்டா அது எங்கேயோ போயிடும், ஓகேங்களா? எத்தனை முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம்? ஒரு 6 முறை 7 முறை ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது 7 முறை அடிச்சது வருதா பாருங்க, ஓகேவா? அப்ப 7 17 வருதா பாருங்க. 70 7 7 49. ஓகே, அப்ப கரெக்டா வருது. அடிச்சிங்கன்னா
கரெக்டா 7 முறை வருது. ஓகேவா? அப்ப 7 ஒரு பெருக்கல் அப்ப எவ்வளவு வரும்? 700 ஓட்டுகள் வருது. பதிவாகிய மொத்த ஓட்டுகள் எவ்வளவுனா ஆன்சர் பாத்தீங்கன்னா 700 ஓட்டுகள் தான் மொத்த ஓட்டுகள். இதான் கேட்டிருக்காங்க. அப்ப இது ஃபுல்லாவே சிம்பிளிபிகேஷன் நம்ம அடிச்சுதான் போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? இது வந்து இப்படிதான் அடிக்கணும்னு கிடையாது. நிறைய பேர் இப்படி மேல கீழே அடிக்கலாம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? 100 பெருக்கிட்டு அப்புறம் நீங்க அடிக்கலாம். உங்க விருப்பம். கேன்சல் பண்றது எல்லாமே உங்களுடைய விருப்பம். பொறுமையா தான் சால்வ் பண்ணணும். அப்ப இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நமக்கு தெரிய வேண்டியது வெற்றி பெற்ற ஒரு நபர் இவ்வளவு சதவீதம் வாங்கிட்டாருன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ அப்ப 100ல இந்த ஆளே இவ்வளவு வாங்கிட்டானா மீந்து போற பெர்சன்டேஜ் 16 தான். ஓகேவா? அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 100 வரணும். ஓகேவா? ஓட்டுல வித்தியாசம் 476 தான். அப்படின்னும் போது இருவருக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப அந்த 68 தான் 476 தெரிஞ்சாலே போதும். இந்த ஒரு சமுக்கு ஏன் நான் இவ்வளவு நேரம் சொல்றேன்னா இந்த ஒரு அடிப்படையான சம் நீங்க உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த தேர்தல் ஓட்டு சம்பந்தமா ஒரு 5 கணக்கு இருக்கு. அது போக எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய கொஸ்டினா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடணும். இந்த வித்தியாசத்தை ஏன் எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டாதான் அடுத்தடுத்து வர கொஸ்டின் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 23வது சம் பார்க்கலாம். அதுவும் இந்த ஓட்டு சம் தான். 23வது சம் பாத்தீங்கன்னா நல்ல கொஸ்டின் பாஸ் பண்ணிட்டு படிச்சு பாருங்க. இரு நபர்களுக்கு இடைப்பட்ட தேர்தலில் ஒரு நபர் 55% செல்லத்தக்க வாக்குகள் பெறுகிறார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் முதலாம் ஒரு நபர் வந்து 55% வாக்குகள், அதாவது இந்த கொஸ்டின்ல ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க. ஆனா போன கொஸ்டின்ல அதை பத்தி சொல்லவே இல்லை. என்ன இந்த கொஸ்டின்லனா செல்லத்தக்க வாக்குகள், இன்னொன்னு செல்லத்தகாதவை என்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த கொஸ்டின் நீங்க நல்லா பார்த்துட்டு தான் போகணும். ஆனா போன கொஸ்டின் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? அப்ப புரிஞ்சுக்கணும். ஒரு நபர் 55% செல்லத்தக்க வாக்குகள் பெறுகிறார். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல 20% வாக்குகள் செல்லத்தகாதவை, இதையும் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையும் கொடுத்துட்றாங்க 7500. ஓகேங்களா? கொடுத்துட்டு இன்னொரு வேட்பாளர் பெற்ற செல்லத்தக்க வாக்குகள் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. அவ்வளவுதான். சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். அதாவது சிம்பிளா டைரக்டா கேட்கறாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு நபர் 55% வாங்கிட்டாரா, வாக்குகள் 55% வாங்கிட்டாரு, மொத்த ஓட்டு உங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. ஈஸி. எப்பவுமே மொத்தத்தை என்ன எடுப்போம்? ஒரே ஸ்டெப் தான். மொத்தம் எப்பவுமே நமக்கு 100 தானே. எப்பவுமே மொத்தம்னா 100% தான் இந்த 7500னா 55% யாரு? ஃபர்ஸ்ட் ஒரு நபர் வாங்கிட்டாரு, இதை சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப இன்னொரு வேட்பாளர் தானே கேட்கறாங்க. அப்படின்னும் போது 55% வாங்கிட்டா மீதி எவ்வளவுதான் இவன்ட்ட இருக்கும்? மொத்தமா 100ல 55 பேசினா மீதி 45 தானே. அப்ப 45 எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபால்ட் என்னன்னா செல்லத்தக்க வாக்குகள், அதே மாதிரி செல்லத்தகாத அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்லோவா தான் போடணும். நம்ம ஸ்லோவனா சிம்பிளா போடலாம். கவனிங்க. இதை நீங்க விட்டுட்டு போட்டீங்கன்னா தப்புன்னு சொல்ல வரேன். ஓகேவா? இதை நீங்க யூஸ் பண்ணணும். எப்பயுமே சொல்ற மாதிரி தான் கொஸ்டின்ல கொடுக்கறது அத்தனையும் நீங்க கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி தான் போறணுமே. அப்படி நீங்க யூஸ் பண்ணனாலே அந்த சம் கண்டிப்பா அது தப்புன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? செல்லத்தக்க ஒரு வேலிட் ஓட்டு எவ்வளவுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா? அப்ப கவனிங்க. பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். மொத்த ஓட்டு எவ்வளவு? 7500. நல்லா கவனிங்க. எப்பயுமே மொத்தத்தை தான் நம்ம 100ன்னு எடுப்போம். புரியுதா பாருங்க. கொஸ்டின்லே கொடுத்துட்டாங்க 7500 ஓட்டுகள் சொல்லிட்டு. ஓகேவா? மொத்தம் அப்ப 100 தான் 7500 எடுப்போம். ஓகேவா? எப்பயுமே சதவீதமா இருக்கட்டும், வீதமா இருக்கட்டும், லாப நஷ்டம் எதுவா இருந்தாலுமே மொத்தம் சொன்னாலே 100 தான். புரியுதா? பாத்துக்கோங்க. அப்ப 100 தான் 7500 எடுத்துட்டோம். ஓகேவா? இப்ப நம்மளுடைய தேவை என்னன்னா 20% வாக்குகள் செல்லத்தகாதவைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எப்பயுமே இந்த அன்வேலிட் ஓட்டத்தை வெளில தெளிக்கணும். அதாவது செல்லத்தகாத ஓட்டை நம்ம வச்சு போடவே கூடாது. ஓகேவா? 20% செல்லத்தகாதவை, செல்லவே இல்லை. அப்ப நம்ம இந்த 20% என்ன பண்ணணும்? இதுல இருந்து டெலீட் பண்ணணும். இந்த மொத்த ஓட்டுல இருந்து இந்த ஓட்டுல எல்லாமே கலந்து இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 7500ல இருந்து இந்த 20% நீங்க வெள்ளத்துக்கு ஓரம் வச்சிடணும். வெள்ள தள்ளிட்டு தான் நீங்க கணக்கே போடணும். ஓகேவா? அப்ப நம்ம அது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்ப மொத்தம் 100%ல எனக்கு அந்த 20% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? ஏன் 20 மட்டும் கண்டுபிடிக்கிறேன்னா எனக்கு செல்லத்தகாத ஓட்டு எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுல இருந்து கழிச்சு ஓரமா தள்ளிட்டு அப்புறம் நான் கணக்கு போட்டு ஆன்சர் கொண்டு வந்தேன். ஈஸி. ஓகேவா? அப்ப 100% மொத்தம் தான் அவங்க கொடுத்த மொத்த ஓட்டு. 20% செல்லத்தகாத ஓட்டு, அதை மட்டும் கண்டுபிடிச்சு. ஓகேங்களா? படிக்கலாமா? அதை பாருங்க. 1 20 20 இது அடிச்சிங்கன்னா 5 20 100. 5 கேன்சல் பண்ணலாமா? சைட்ல ஃபுல்லா அடிச்சுக்கலாம். குறுக்குல மட்டும் தான் பெருக்க முடியும். ஓகேவா? 4 5 5 இது அடிச்சிங்கன்னா 4 5 5 மீதி 2 மீறும். 5 5 25 அந்த 2 0 போட்டாச்சு. ஓகேங்களா? புரியுதா பாருங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப 20% அதான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப இந்த 1500 ஓட்டு யாருன்னா செல்லத்தகாத. ஓகேவா? அது பாருங்க 20% செல்லத்தகாத ஓட்டு. நான் 20% கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் 1500. அப்ப நம்ம என்ன பண்ணிடணும்னா நம்மள்ட்ட கொடுக்கப்பட்ட மொத்த ஓட்டு 7500ல இந்த 1500 வெளில தள்ளிடணும். ஓகேவா? புரியுதா பாருங்க. அப்ப இந்த 7500ல இருந்து 1500 ஓட்டை கழிச்சிடலாமா? கழிச்சிட்டா மீது என்ன வரும்? 6000 தான் வரும்.
அப்ப இந்த 6000 ஓட்டு தான் உண்மையான செல்லத்தகுந்த ஓட்டுகள். இந்த செல்லத்தகுந்த ஓட்டுல கொஸ்டினே கேட்டிருக்காங்க பாருங்க, இன்னொரு வேட்பாளர் பெற்ற செல்லத்தக்க வாக்குகள் தான் உங்களை கேட்டிருக்காங்களே. ஓகேவா? அப்படின்னும் போது இந்த செல்லத்தகாத ஓட்டெல்லாம் வச்சு நம்ம போடக்கூடாது. ஓகேவா? அப்ப நம்ம அது வெளியில தள்ளிட்டு தான் போடுறோம். புரியுதா? பாத்துக்கோங்க. முதல் ஸ்டெப் இந்த 20% நம்ம வெளியில தள்ளியாச்சு. ஓகேவா? வெளியில தள்ளினதுக்கு அப்புறமா நமக்கு தெரிஞ்சு போச்சு, இப்ப இந்த 6000 ஓட்டு தான் கரெக்டா செல்லுபடி ஆகின்ற ஓட்டுகள். இப்ப கணக்கு முடிய போகுது, அவ்வளவுதான். ஓகேவா? நமக்கு இதுதான் மொத்தம். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கு மொத்தமே. இப்ப 6000 தான் நமக்கு மொத்தம். ஓகேவா? இப்ப சிம்பிளா போட்டுடலாம். கவனிங்க, ஈஸி ஆன்சரா. அப்ப 100 தான் இந்த 6000 ஓட்டு. ஓகேவா? ஏன்னா 6000 ஓட்டு தானே செல்லத்தகுந்த ஓட்டு. இப்ப இதுல தானே கொஸ்டினே போட போறோம். அப்ப ஏன் இந்த 100 எடுக்கிறேன்னா, நம்மள்ட்ட இப்போதைக்கு இருக்கிற மொத்தம் என்னது? இந்த 6000 தான். ஓகேவா? அப்ப 100% தான் இந்த 6000. கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? இன்னொரு வேட்பாளர் பெற்ற செல்லத்தக்க வாக்குகள். அப்ப முதல் வேட்பாளர் 55% வாங்கிட்டாரு. ஓகேவா? எப்பயுமே பர்சன்ட்னா 100%. ஓகேவா? ரெண்டே நபர்கள் தான். ஒரு நபர் 55% வாங்கிட்டாரா? அப்ப இன்னொரு நபர் எவ்வளவுதான் வாங்கியிருக்க முடியும்? 100ல 55 போயிடுச்சுன்னா மீதி 45% தான். அப்ப அதுதான் கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப இந்த 45% எவ்வளவுதான் உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இது புரியுதா பாருங்க. நம்ம இது எதுக்கு போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், இது எதுக்கு போட்டோம்னா செல்லத்தகாத அந்த ஓட்டை நம்ம ரிமூவ் பண்றதுக்காக போட்டது. அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்ப நம்மள்ட்ட 6000 கிடைச்சிருக்கு. அந்த 6000 யாருன்னா செல்ல தகுந்த ஓட்டுகள். ஓகேவா? அதுலதான் கணக்கு கேட்டிருக்கிறதால நம்ம அதை மட்டும் தனியா கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்மள்ட்ட இருக்க அந்த செல்ல தகுந்த ஓட்டுகள் தான் மொத்தம் 100% அர்த்தம். 100. ஓகே, 45 ஏன் போட்டிருக்கேன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு நபர் 55% வாங்கிட்டாருன்னா மொத்தம் 100ல 55 போயிட்டாலே மீதி 45% தான் இன்னொரு நபருக்கு போய் சேரும். இதை நீங்க அடுத்து சால்வ் பண்ணா கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? அதை பாருங்க, 2 0க்கு 2 0 கேன்சல். இங்க இருக்கிற 45ஐயும் 60ஐயும் மல்டிபிள் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்ப 45 × 60. ஓகேங்களா? அப்ப பண்ணுங்க, 0 மீதி 3 37. ஓகேவா? அப்ப 2700 ஓட்டுகள். ஆன்சர் பாத்தீங்கன்னா 2700. இந்த கணக்கான ஆன்சர் வந்து 2700. அப்ப இன்னொரு நபர் பெறுகின்ற ஓட்டுகள் வந்து 2700 ஓட்டுகள் தான் அவருக்கான செல்லத்தகுந்த ஓட்டுகள். அதாவது உங்களுக்கு மெத்தட் புரியுதான்னு பாருங்க. இந்த சொல்ற விஷயம்லாம் புரியுதா பாருங்க. அப்படியே நம்ம காப்பி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்படியே அட்டை காப்பி எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியணும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சாலே நீங்களே அடுத்தது நிறைய பேக்ரவுண்டா நீங்களே போடலாம். ஓகேவா? அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரியணும். அதனாலதான் இந்த சின்ன சமனா இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இது மாதிரி கொஸ்டினுக்கு செல்லத்தகாத ஓட்டை வெளியில தள்ளிடணும், செல்லத்தகுந்த ஓட்டுகளை வச்சுதான் நம்ம கணக்கே முடிக்கணும். ஓகேவா? இதை நீங்க ஃபாலோ பண்ணனாலே கணக்கு தப்பு. எடுத்த உடனே நீங்க படிக்கணும் தப்பு. இது நம்ம வெளியில தள்ளிட்டு தான் போடணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம 24th சம் பார்க்கலாம். 24வது சம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பாஸ் பண்ணி படிங்க. ஒரு தேர்தலில் A, B ஆகிய இரு வேட்பாளர்கள்ல A என்பவர், அதாவது A ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அப்ப A அப்படிங்கிற நபர் தான் வெற்றி பெறுகிறார். இவர் தான் ஜெயிச்சிட்டார். ஓகேங்களா? A தான் வெற்றி பெறுகிறார். ஆனா 192 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்படின்னா ஏன்றவன் B ஐ காட்டிலும் 192 வாக்கு அதிகமா வாங்கியிருக்கான்னு ஃபர்ஸ்ட் இங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப 192 வாக்கு அதிகமா வாங்கியிருக்கான், இது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா, மொத்த வாக்குகளில் A என்பவர் 58% பெறுகிறார். இதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த கொஸ்டின்ல டைரக்டான கொஸ்டின் தான். ஓகேவா? முதல் மாடல் நடந்தா அதே மாடல் தான் போட்டு பாருங்க. ஓகேவா? அப்ப A என்ற நபர் தான் வெற்றி பெறுகிறார். 192 வாக்குகள் இவர் தான் அதிகமா பெறுகிறார் இன்னொரு நபரை விட, அதுவும் சொல்லிட்டாங்க. இந்த நபர் A என்ற நபரே 58% வாக்குகளையும் பெறுகிறார்னு சொல்லிட்டு பதிவான மொத்த வாக்குகள் கேட்கிறாங்க. அப்ப இந்த கொஸ்டின்ல செல்லத்தகுந்த ஓட்டுகள் செல்லத்தகாத ஓட்டுகள் டேர்ம் யூஸ் பண்ணவே இல்லை. அப்படின்னும் போது நீங்க அந்த பக்கம் போகவே தேவையில்லை. எதுவுமே கொடுக்கல. அப்ப சிம்பிளா போட்டுடலாம். ஓகேவா? அப்ப கவனிங்களேன். அப்ப ஒரு நபர் 58% வாங்கிட்டான். புரியுதா பாருங்க. எப்பயுமே சதவீதம்னா 100%, 100 அர்த்தம். ஓகேங்களா? 100ல ஒரு நபர் மட்டும் 58% வாங்கிட்டானா எலெக்ஷன்ல 2 பேர் தான், 3-4 பேர்லாம் கிடையாது, 2 பேர். இங்க இருக்கிற ஒரு நபர் A என்ற நபர் 58% வாங்கிட்டா இன்னொரு நபர் B என்ற நபர் மீதி எவ்வளவு வாங்கியிருப்பார் நம்மளே கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? அங்க தேடிட்டு இருக்க கூடாது. ஏன்னா மொத்தமா 100%, பதிவாகிய மொத்த ஓட்டுகளே 100%. அந்த 100%ல 58% ஒருத்தர் வாங்கிட்டானா, புரியுதா பாருங்க, மொத்தம் 100, இதுல ஒருத்தன் 58 வாங்கிட்டான்னு சொன்னா மீதி எவ்வளவுதான் இருக்கும்? அப்ப மீதி 42 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதை கூட்டினா 100 வரணும். 60 100. அப்ப இன்னொரு நபர் 42% வாங்கியிருப்பான். புரியுதா பாருங்க. இவர் ஏன்னு சொல்லிட்டாங்க. ஏன்ற நபர் 58 கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். ஏன்னா மொத்தமா 100, அதுல இவன் போக மீதி 42 ஓட்டு இவனுக்கு தான் இருக்கும். 42% ஓட்டுகளும் இந்த பிக்கு தான் இருக்கும். இந்த பி என்ற நபருக்கு தான் இருக்கும். ஓகேவா? அப்ப நான் கொஸ்டினா புரிஞ்சுக்கிட்டு நான் எழுதிட்டேன். இது நான் ஒன்னும் பெருசாலாம் போடல. ஓகேவா? இது மட்டும் தான் எழுதியிருக்கேன். இப்ப என்ன பண்ணலாங்க, நீங்க இன்னொரு குழு கொடுத்துருக்காங்க. 192 வாக்குகள் வித்தியாசத்தில் A வெற்றி பெறுகிறார். அப்ப
இவன் 192 ஓட்டு மட்டும் வாங்கல. அதாவது இந்த ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது இவனை காட்டிலும் இவர் என்ன பண்ணிருக்காரு, இவரை காட்டிலும் இவர் 192 ஓட்டு அதிகமாக பெற்றுள்ளார் இவரை விட. அப்ப ரெண்டு பேருக்கும் சிம்பிளா எப்படி நம்ம சொல்லலாம், அப்ப இருவருக்கும் எவ்வளோட ஓட்டு டிஃபரெண்ட் அப்படின்னு டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 192 ஓட்டுகள் டிஃபரெண்ட். முதல் சம் நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஓகேவா, இருவருக்கும் உள்ள ஓட்டு எவ்வளவு டிஃபரெண்ட் சொல்ல போனீங்கன்னா 192 ஓட்டு டிஃபரெண்டா இருக்கு. ஓகேவா, அப்படின்னும் போது அப்ப பெர்சன்டேஜ்ல எவ்வளவு டிஃபரெண்ட் பாருங்க. பெர்சன்டேஜ்ல டிஃபரெண்ட் பாருங்க. டிஃபரெண்ட்னா கழித்தல் அர்த்தம். இருவருக்கும் உள்ள சதவீதத்தை கழிக்கணும். அப்ப 58ல இருந்து 42 கழிச்சிடலாமா, 58ல இருந்து 42 கழிச்சிடலாமா, கழிச்சிங்கன்னா 16 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 16% கிடைக்கும். ஓகேங்களா, புரியுதா பாருங்க. அப்ப இருவருக்கும் உள்ள சதவீத வித்தியாசம் தான் 16. அப்ப இருவருக்கும் உள்ள ஓட்டுல வித்தியாசம் எவ்வளவு, 192 வித்தியாசமா இருக்குல்ல. அப்ப இந்த 192 தான் சமன் அர்த்தம். புரியுதா பாருங்க. இந்த ஏபி இருவருக்கும் உள்ள ஓட்டு அந்த பெர்சன்டேஜ் தான் 16%. அவங்களே டிஃபரெண்ட் கொடுத்துட்டாங்க. இவனை விட இவன் இவ்வளவு ஓட்டு அதிகம் சொன்னா இருவருக்கும் உள்ள ஓட்டுகளின் வித்தியாசம் அர்த்தம். அப்ப 192 ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஓகே, பண்ணியாச்சா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஸ்டின் என்ன கேட்டாங்க பாருங்க, ஒரே ஸ்டெப் தான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்னொரு நபர் ஓட்டு எல்லாம் கேட்கல, பதிவான மொத்த வாக்குகள் கேட்கறாங்கல்ல. அப்ப மொத்தமா கேட்டாங்கன்னா என்ன கேட்கறாங்க, உங்கள்ட்ட 100% கேட்கறாங்க. தம்பி நீ ஏவை பத்தி சொல்ல வேணாம், பி பத்தி சொல்ல வேணாம், பதிவான மொத்த வாக்குகள் கேட்கறாங்க. அப்படின்னா 100% எவ்வளவு ஓட்டுன்னு கேட்கறாங்க. அப்ப 100% கேட்கறாங்க. எல்லாருக்கும் இந்த 16 ஏன் எழுதுன்னு ஃபர்ஸ்ட் புரியணும். ஓகேங்களா, ஏன் 16 இதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா பாருங்க. அப்ப 8 2 16, நான் இதையும் ஃபர்ஸ்ட் கேன்சல். 8 2 16 இங்க அடிச்சீங்கன்னா 9 2 18, மீதி 1 6 2 12. ஓகேவா, திருப்பி அடிக்கலாமா, திருப்பி அடிச்சீங்கன்னா 1 8 8, இது 1 8, அப்ப 2 8 16, 12 கிடைக்குது. இப்ப 12 8 பெருக்குனா 96 கிடைக்கும். ஓகேங்களா, அப்ப இங்க ஒரு 12 மீந்து இருக்கு, இங்க ஒரு 100 மீந்து இருக்கு. குறுக்க என்னதான் பண்ண முடியும், கிராஸ்ல பெருக்க தான் முடியும். அப்ப 12 × 100 எவ்வளவு வரும், 1200. ஓகேவா, அப்ப இந்த கொஸ்டின்ல பதிவான மொத்த வாக்குகள்னா 1200. அப்ப கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு என்ன விஷயம் கொடுத்திருக்காங்க, எதை பத்தி கேட்கறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஏபின்னு 2 பேர் இருக்காங்களாம், அதுல ஒரு நபர் வெற்றி பெறுகிறார். அதாவது 58% ஒருத்தருக்கே வந்துருச்சுன்னா அப்ப மீதி இன்னொரு % யாருக்கு தான் இருக்கும், பிக்கு தான் போய் சேர்ந்திருக்கும். எப்பயுமே பெரும்பான்மையில ஜெயிக்கிறேன்னு சொன்னாலே இருவருக்கும் உள்ள ஓட்டுகளோட வித்தியாசம் அர்த்தம். ஓகேங்களா, அதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு சம் பாருங்க. அடுத்து 25வது சம், அதே எலெக்ஷன் ஓட்ஸ் பத்தி சம்பந்தம். ஓகேவா, அதே மாதிரி சம் தான். 25 பார்க்கலாம். இப்போ 25th சம் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, அதே எலெக்ஷன் ஓட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான். அதே 2 வேட்பாளர்கள். ஓகேவா, இருவருக்கும் 2 சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான். ஒன் டைம் கொஸ்டின் நல்லா பாஸ் பண்ணி கவனிங்க. கொஸ்டின் எழுதிட்டு பாருங்க. இரு வேட்பாளர்களுக்கு இடைப்பட்ட தேர்தலில் 68 வாக்குகள் செல்லத்தகாதவை. அப்ப இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஓகேவா, அப்ப கொஞ்சம் பொறுமையா தான் போடணும். செல்லத்தகாத ஓட்டை பத்தி சொல்லிட்டாங்க. ஓகேவா, அப்ப நம்ம எப்படி போடலாம். அப்ப இதுல 68 ஓட்டு மட்டும் தான் செல்லத்தகாத ஓட்டுகள். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, வெற்றி பெற்ற வேட்பாளர் 52% வாக்குகள் பெற்று, அப்ப வெற்றி பெற்ற நபர் 52% வாங்கிட்டார். டக்குன்னு எழுதிக்கிட்டுமா நானு, அதை பாருங்க, ஏன்றவன் வெற்றி பெற்றான், இவன் 52% ஓட்டை வாங்கிட்டான். அப்ப ஒரு நபர் மட்டும் இவர் தான் வின் பண்ணிட்டாரு, 52% ஓட்டை இவர் வாங்கிட்டாரு. ஓகேவா, இன்னொரு க்ளூ கொடுக்குறாங்கன்னா 98 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறுகிறார். இவர் எப்படி செய்கிறார்னா, இன்னொரு நபர் ஓகேவா பி தான் எலெக்ஷன் கலந்துக்கிறாரு, இவரை விட இவரு 98 ஓட்டு அதிகமா வாங்கியிருக்காரு. ஓகேவா, பெரும்பான்மைன்னு சொன்னாலும் என்ன அதிகமா வாங்கினு சொன்னாலும் இருவருக்கும் உள்ள வித்தியாசம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அப்ப இந்த நபருக்கும் ஓட்டுல எவ்வளவு வித்தியாசம்னா 98 ஓட்டு. ஓகேவா, இது நமக்கு புரிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயம், ஏதான் 52% வாங்கியிருக்காருல்ல, அப்ப நாம புரிஞ்சுக்கணும், எப்பயுமே சதவீதத்துல எப்பயுமே 100%. ஓகேவா, 100 தான் முக்கியம். ஓகேவா, 100 முக்கியம். மொத்தமா 100% ஓட்டுகள் பதிவாயிருக்கும். அதுல ஏன் நபர் 52 வாங்கிட்டாருன்னா, அப்ப 100%ல 52% வாங்கிட்டானா, அப்ப 100ல 52 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும், மீதி 48% யார் தான் வாங்கியிருப்பா, இந்த பீன்ற நபர் வாங்கியிருப்பாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே ஓகே, கணக்கு அவ்வளவுதான். ஓகேவா, புரியுதா பாருங்க, ஏ 52னா பி 48 வாங்கியிருப்பாரு. ரெண்டுத்தையும் நீங்க கவுண்ட் பண்ணி கூட்டினீங்கனாலே அந்த 100% இதான் 100 தான் வரணும். ஓகேவா, அப்ப 52 60. ஓகே, 100 வருது. இப்ப கவனிங்க, இப்ப ஏ வாங்கியிருக்காரு, பி வாங்கியிருக்காரு. 98 யாருன்னு பாருங்க. 98 யாருன்னா இருவருக்கும் உள்ள ஓட்டுகளின் வித்தியாசம். ஓகேவா, கடைசி ஒரு 3 கொஸ்டின் கவனிச்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா, இது 4th சம் போடுறேன் இதே மாடல்ல, நல்லா கவனிங்க. இப்ப என்னன்னா ஒரே ஸ்டெப் தான். அப்ப சதவீதத்துல எவ்வளவு வித்தியாசம் பாருங்க, சதவீதத்துல வித்தியாசம் பாருங்க. 52க்கும் 48க்கும் டிஃபரெண்ட் பாருங்க. அதாவது 52க்கும் 48க்கும் டிஃபரெண்ட் எவ்வளவுதான், கழிச்சீங்கன்னா 4 தான் வருமே.
இந்த ரெண்டுத்தையும் நீங்க கழிச்சீங்கன்னா வெறும் 4 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்ப சதவீதத்துல வித்தியாசம்னா 4%. ஓட்டுல அதாவது எலெக்ஷன் அந்த ஓட்டுல வித்தியாசம் 98 ஓட்டு. அப்ப அந்த 4% தான் இந்த 98க்கு சமம்னு அர்த்தம். ஓகே, ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அப்ப அந்த 4% தான் அந்த 98 ஓட்டுக்கு சமன் அர்த்தம். ஓகே, இப்படிதான் எல்லா சமயம் போடுறோம் நம்ம. ஓகேவா? அப்ப கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா பதிவாகிய மொத்த வாக்குகள் எண்ணிக்கை. அப்ப மொத்தமா கேட்கறாங்கல்ல, மொத்தம் சொன்னாலே 100% எவ்வளவு? அப்ப 100% ஓட்டை கேட்கறாங்க உங்கள்கிட்ட. 100%னா மொத்தமா பதிவாகிய ஓட்டு கேட்கறாங்க. அப்ப 100 எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஓகேவா? போடலாமா? அப்ப கவனிங்க, 2 2 4 இது அடிக்கலாமா? அப்ப 49 2 98 வரும். ஓகேங்களா? 49 2 பெருக்குனா 98 வந்துடும். ஓகேங்களா? இப்ப இந்த 2 இங்க அடிக்கலாமா? இங்க அடிச்சீங்கன்னா வந்துடும். அடிச்சீங்கன்னா 50ன்னு வரும். அப்ப இங்க இருக்கிற 50ஐயும் இங்க இருக்கிற 49 என்ன பண்ண போறோம்? பெருக்கி தான் ஆகணும். பெருக்கினா தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா குறுக்குல பெருக்க தானே முடியும். அப்ப 50ஐயும் 49ஐயும் பெருக்குங்க. ஓகேவா? இங்க போடுவோம் 50 × 49. ஓகேவா? அப்படியே பெருக்கி போடுங்க. 9 45க்கு 5 இது 4. ஓகேவா? இப்போ 2450 வருது. ஓகேவா? 3 கூட பெருக்கிக்கோங்க. 9 45க்கு 5 மீதி 4 24. ஓகேவா? அப்ப பெருக்குனீங்கன்னா 2450. ஓகேவா? அப்ப 2450 அப்படின்றது நமக்கு ஆன்சர் கிடையாது. ஓகேவா? நம்மளுடைய ஆன்சரே கிடையாது. ஏன்னா இது ஆப்ஷன் வச்சிருப்பாங்க ஏல, பட் இது ஆன்சர் கிடையாது. கொஸ்டின் நல்லா கவனிங்க. பதிவாகிய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை. உங்கள்கிட்ட பதிவாகிய செல்லத்தக்க ஓட்டுகளின் எண்ணிக்கை. ஓகேவா? செல்லத்தக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இது கரெக்ட். ஓகேவா? இது மட்டும் தான் செல்லத்தக்க, அதாவது பதிவான ஓட்டுலயே ஃபுல்லா செல்லத்தக்க ஓட்டுகள் 2450 தான். ஓகேவா? இந்த 2450 யாருன்னா ஏ வாங்கின ஓட்டும் இதுல இருக்கு, பி வாங்கின ஓட்டும் இருக்கு. ஆனா இதுல எது தெரியுமா வச்சிருக்க மாட்டாங்க? செல்லத்தகாத ஓட்டுகளை தனியாத்துக்கு ஓரம் வச்சிருப்பாங்க. அது இதுல வரவே வராது. நம்மள்ட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பதிவாகிய மொத்த வாக்குகள் கேட்டிருக்காங்க. அப்படின்னா செல்லத்தகுந்த ஓட்டுகளும் வரணும், பிளஸ் செல்லத்தகாத பாருங்க, இந்த 68 ஓட்டு இருக்குல்ல, இந்த 68 நம்ம இதுல கூட்டிக்கணும். இதை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கணக்கு தப்பாயிடும். புரியுதா? பாருங்க, அப்ப இந்த 68 நீங்க இதுல ஆட் பண்ணி தான் ஆன்சரே போடணும். அப்ப போடுங்க 8 1 1 இது 5ன்னு வந்துடும். ஓகேவா? அப்ப 2518. ஆன்சர் பாத்தீங்கன்னா 2518 2518 வருது. இந்த 68 கூட்டணும்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. பதிவாகிய மொத்த வாக்குகள் கேட்கும் பொழுது அதுல செல்லத்தக்க ஓட்டுகளும் இருக்கணும், செல்லத்தக்க. இப்ப இந்த 68 யூஸ் பண்ணிட்டீங்க பாருங்க, 68 கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப 68 கடைசியா நம்ம கூட்டணும். புரியுதா? பாருங்க, ரெண்டே விஷயம் தான். இருவருக்கும் உள்ள அந்த டிஃபரண்ட் 4 வச்சு க்ளோஸ் பண்ணி கணக்கே முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் பதிவாகிய மொத்த வாக்குகள்னு கேட்கறாங்க. அப்படி கேட்கும் பொழுது நம்ம செல்லத்தகுந்த ஓட்டுகள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஏன் 2450 செல்லத்தகுந்த ஓட்டுனா, வெற்றி பெற்ற ஏ நபரும் தோல்வி அடைந்த பி நபரும் பெற்ற ஓட்டுகள்லாம் செல்லத்தகுந்த ஓட்டுகள் தான். செல்லத்தகுந்த ஓட்டுகளுக்கு ஓரமா வச்சிருப்பாங்க. அந்த ஓரமான ஓட்டை நம்ம சொல்லிட்டாங்க 68ன்னு சொன்னதால இந்த 68 கடைசியா நீங்க கூட்டினாதான் கம்ப்ளீட்டான உங்க ஆன்சர் 2518 வரும். ஓகேங்களா? நீங்க அவசரப்பட்டு 2450 செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, புரிஞ்சுக்கணும். கொஸ்டின் பதிவாகிய செல்லத்தக்க ஓட்டுகள் கேட்கிறாங்களா, இல்ல பதிவாகிய மொத்த எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா அது எல்லாமே கலந்து வரணும். ஓகேங்களா? அடுத்து 26ம் இதே எலெக்ஷன் கொஸ்டின் தான் போட போறோம். 26 பாருங்க. 26வது சம் பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, எலெக்ஷன் சம் எல்லாம் போட்டாச்சு. ஒரே ஒரு சம் இருக்கு, அது உங்களுக்கு டெஸ்ட்ல கொடுத்துறோம். 26 பாருங்க. இந்த மாதிரி முடிச்சிடலாம். ஒரு எண்ணினுடைய 40% 40 கழித்தால் 40 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன? ஓகேவா? இந்த எண் தான் ஃபர்ஸ்ட்ல வேணும். இந்த எண் தான் கடைசிலையும் கேட்டிருக்காங்க. கவனிங்க. அப்ப கொஸ்டின் பாத்துக்கோங்க. அப்ப இது மாதிரி லென்த்தா தொடர்ந்து கொடுத்துட்டோம்னா நம்ம எக்ஸ் வச்சே போடலாம். அப்ப இந்த எண் கவனிங்க. அப்ப எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஒரு எண்ணின் 40% அப்ப இந்த எண்ணினுடைய 40% அடுத்து என்ன சொல்றாங்க? 40 கழித்தால். அப்ப இதுல இருந்து 40 கழித்தால் 40 கிடைக்குதான். அப்ப மொத்தமா நீங்க சால்வ் பண்ணா என்ன கிடைக்கணும்? உங்களுக்கு 40 கிடைக்குதான். இது மாதிரி ஒரு லைன் எழுத தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இந்த லைன் உங்களுக்கு எழுத தெரிஞ்சாலே போதும். ஒரு எண்ணின் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஒரு எண்ணின் 40% 40 கழித்தால் 40 கிடைக்கும். ஓகேவா? அவங்களே சொல்லிட்டாங்க 40 கிடைக்கும். அப்ப 40 கூட போட்டாச்சோ. அப்ப இதை சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப கவனிங்க, எக்ஸ் இது எப்படி எழுதலாம்? 40/100 அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது கவனிங்க, இது அங்கத்துல இல்ல, அந்த மைனஸ் 40 அங்க போனா பிளஸ் 40 ஆயிடும். ஓகேவா? பாத்தீங்கன்னா 80 போட்டுக்கணும் ஒரேடியா. 40 அங்க போனா பிளஸ் ஆகும். அப்ப ரெண்டுமே 80 ஆயிடும். இப்ப பாருங்க, இது ரெண்டு பெருக்கல்ல தானே இருக்கு. இது அப்படியே அந்த பக்கம் தள்ளிடுங்க. அப்ப என்ன ஆயிடும் பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் அங்க 80 அப்படியே வச்சுக்கிட்டேன். இது ஃபுல்லா அந்த பக்கம் போச்சுன்னா தலைகீழ போகும். எப்படி போகும்? 100/40 போகும். அதாவது 100 மேல போய் 40 கீழே வந்துடும். ஓகேவா? அப்ப ஒரு 40 இது 2 முறை அடிச்சா அப்ப 2 × 100 எவ்வளோ? 200. இப்ப இதோட ஆன்சர் வந்து 200. புரியுதா? பாருங்க, இந்த கணக்கினுடைய விடை வந்து 200. இப்ப அடுத்து 27 சம் பார்க்கலாம்.
இப்போ 27 சம் பார்த்தீங்கன்னா 27 பாருங்க, ஈஸியான ஒரு அப்படி கவனிங்க. சிங்கிளா இருக்கப்ப 10,000 ஃபர்ஸ்ட் 10,000 கொடுத்து அப்ப 10,000 25% மதிப்பின் 15% என்பது எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்படியே சிங்கிள் லைன் தான். அப்ப அப்படியே எழுதலாமா? அப்படியே தொடர்ந்து எழுத போறோம். இதெல்லாம் நம்ம வந்து இந்த பாக்ஸ் மெத்தட்ல போட்டுட்டு இருக்க முடியாது. இது ஒன்லைனா எழுதலாம். அப்ப 10,000 அப்ப இந்த இன் இல் ஆஃப் இதெல்லாம் கொடுத்தாலே மல்டிபிள் தான். ஓகேவா? அப்ப 10,000 போட்டுட்டேன். 10,000 அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 25% கொடுத்துருக்காங்களா? அப்ப இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னா 25 கீழே 100 போடணும்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும்ல, அதாவது எக்ஸ் பர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பை 100ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப அதே மாதிரிதான் 25%நாலே 25/100ன்னு அர்த்தம். அப்ப 10,000 25%, 15% என்பது அப்ப அது கூட தொடர்ந்துதான் 15னா 15/100, 15%னா 15/100. அப்ப இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. அதாவது ஈக்குவல் டு என்னன்னு கேட்கறாங்க. இதான் கொஸ்டின். புரியுதா பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு இந்த லைன் உங்களுக்கு எழுத தெரியணும். அப்ப கேன்சல் பண்ணலாமா? மேல ஒரு 4 0 இருக்கு, கீழேயும் ஒரு 4 0 இருக்கு. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல். புரியுதா பாருங்க. இதெல்லாம் மேல இருக்கு. அதே மாதிரி இந்த 2 0க்கும் இந்த 2 0 கேன்சல். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த 25யும் 15யும், அதாவது இந்த 25யும் 15 பெருங்க. ஓகேவா? பெருக்கினாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? 5 5 அப்ப 5 மீதி 2 12 375. பாத்தீங்கன்னா 375 தான் உங்க ஆன்சர். 375. இந்த ஒரு லைன் எழுதி தெரிஞ்சிட்டாலே போதும் உங்களுக்கு. இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, சிம்பிளா போடலாம். அடுத்து 28 பார்க்கலாம். 28 சம். 28 பாருங்க, கொஞ்சம் சிம்பிளான சம் தான். ஓகேவா? ஏன் இதெல்லாம் கூட போறோம்னா புது மாணவர்கள்லாம் பார்க்கறதுலாம் அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? 25%, 25% என்பது எவ்வளவு? சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? அதனால சந்தேகம் வரும். ஏன்னா இது புள்ளியில வரதுல கொஞ்சம் டவுட் வரும். கவனிங்க. அப்ப 25%. அப்ப 25%. ஓகேவா? 25%. அப்ப எல்லாமே பெருக்கல் தான். 25% என்ன மதிப்புன்னு கேட்கறாங்க. இதான் அந்த கொஸ்டின். அப்ப அந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியணும். ஓகேவா? இதான் கொஸ்டின். அப்ப எக்ஸ் பர்சன்டேஜா? அப்ப எப்படி எழுதுவீங்க? 25/100 அர்த்தம் பெருக்கல் இதுவும் 25/100 அர்த்தம். புரியுதா பாருங்க. அப்ப நாம அடிச்சா 1/4 வரும். இது அடிச்சீங்கன்னா 1/4 வரும். ஓகேங்களா? அடிச்சா 1/4 வரும். ஏன்னா ஓர் 25 இது 4 × 25 100 வந்துரும். அப்ப இங்கேயும் 1/4 தான், இங்கேயும் 1/4 தான். ஓகேங்களா? அப்ப 1/4 எவ்வளவு வரும்? 1 அப்ப 1/16 வரும் உங்களோட ஆன்சர். ஓகேவா? 1/16 தான் இதோட ஆன்சர். அப்ப இது ஆப்ஷன் இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். 1/16 அப்படின்றது ஆப்ஷன் தான் நீங்க எடுத்துக்கலாம். கரெக்ட். ஓகேவா? இப்படி ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. எப்படி தெரியுமா? இது கரெக்ட் தான். ஓகேவா? இன்னொரு முறை எப்படி ஆப்ஷன் இருக்குன்னா 25 பெருக்கோங்க. 25 ஸ்கொயரா? அப்ப 25 ஸ்கொயர் எவ்வளவு? 625. நான் அந்த ரெண்டுத்தையும் பெருக்கிக்கிட்டேன். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. கீழே பாருங்க 2 0 இருக்கு, தோ 2 பார்த்தா 4 0 இருக்கு. ஓகேவா? அப்ப 4 0 போட்டாச்சு. ஓகே, புரியுதா பாருங்க. அப்ப இதை டிவைட் பண்ணி அவங்க ஆப்ஷன்ல வச்சிருக்கலாம். ஓகேவா? அப்ப 4 0 இருக்குல்ல, 4 0னா மேல புள்ளி வரணும்ல, 4 ஸ்தான புள்ளி வரணும். அப்ப 4 0னா 4 ஸ்தான புள்ளி வரணும். ஆல்ரெடி 3 ஸ்தானம் தான் இருக்கு. அப்ப 6 2 5 இன்னொரு 0 சேர்த்துக்கிறேன். ஓகேவா? அப்ப 0.0625. அப்ப இதுதான் ஆன்சர். இதுவும் ஆப்ஷன்ல இருக்கலாம். புரியுதா பாருங்க. புள்ளிக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்கணும். அதான் கீழே 4 இருக்கு 0. அதனால ஓகேவா? புரியுதா பாருங்க. இதோட ஆன்சர் வந்து ஒன்னு 1/16 இருக்கலாம். ஏன்னா அடிச்சிங்கன்னா 1/4 இங்க ஒரு 1/4, இது அடிச்சிங்கன்னா 1/4. அப்ப 4 நாள் 1/16 இருக்கலாம். இல்ல அப்படின்னா வேற எப்படி இருக்கலாம்னா இப்படியும் ஆன்சர் இருக்கலாம். ஓகேவா? பெருக்குனீங்கன்னா 625, 4 0 புள்ளி வச்சீங்கன்னா 0.0625. ஓகேவா? இதுவும் ஆன்சரா இருக்கலாம். புரியுதா பாத்துக்கோங்க. 29வது சம் பாருங்க, சேம் தான். ஓகேவா? கொஸ்டின் பாருங்க. 200ல 1/2% காண்க. ஓகேவா? பாருங்க 200ல பெருக்கல் இல்லன்னு சொன்னாலும் சரி, ஆஃப்னு சொன்னாலும் சரி. ஓகேவா? இன் மதிப்பெண் எப்படி போனாலுமே பெருக்கல் தான் அர்த்தம். ஓகேவா? 200ல 1/2 அப்படின்னு போட்டாச்சு. இது எக்ஸ் பர்சன்டேஜ், இது ஃபுல்லா எக்ஸ் பாருங்க. அப்ப எக்ஸ் சதவீதமா? அப்ப எக்ஸ போட்டுக்கிட்டு கீழே 100 தானே போடணும். நம்ம தனியா கூட போட்டுக்கலாம் 1/100. ஓகேவா? புரியுதா பாருங்க. இதுக்கு கீழே தான் போட்டிருக்கேன் நான். ஓகேவா? நம்ம தனியா பக்கத்துல வச்சுக்கிறோம். அப்ப இதை சால்வ் பண்ணா உங்களுடைய ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஓகேவா? கவனிங்க. அப்ப மேல 2 0 கீழே 2 0 கேன்சல். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல், எல்லாமே கேன்சல். அப்ப ஆன்சர் என்ன? வெறும் 1 தான். ஓகேவா? இதோட ஆன்சர் வெறும் 1. ஓகேவா? புரியுதா பாருங்க. ஆன்சர் 1 தான். இப்ப அடுத்த 30வது சம் பார்க்கலாம். ஓகேவா? இதை நீங்க பொறுமையா சால்வ் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஏன் ஃபாஸ்டா போறோம்னா நிறைய சம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் ஈஸி தான். நம்ம 30வது சம் போலாம். 30வது சம் பாருங்க. ரொம்ப ஒரு எளிமையான கணக்கு தான் இது.
ஓகேவா. 400 4% மைனஸ் 800 2% எவ்வளோன்னு கேட்குறாங்க, மதிப்பு கேட்குறாங்க. அப்படியே சிம்பிளா போட்டுடலாம். அப்ப 400 இன் சொன்னா பெருக்கல் தான் அர்த்தம். இது எக்ஸ் பர்சன்டேஜா, அப்ப x/100 அர்த்தம். ஓகேவா. 4% 4/100 அர்த்தம். மைனஸ் போட்டுட்டாச்சு. 800 இன் 2%னா 2/100 அர்த்தம். ஓகேவா. இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, நீங்க அப்ப 2 0க்கு 2 0 கேன்சல், 4 4 பெருக்கினா 16 மைனஸ் 2 0க்கு 2 0 கேன்சல், 8 2 16. அப்ப பிளஸ் 16ஐயும் மைனஸ் 16ஐயும் என்ன பண்ணலாம், நம்ம கேன்சல் பண்ணா ஆன்சர் என்னது, 0ன்னு போடணும். ஓகேவா. நீங்க 1ன்னு போடக்கூடாது. ஓகேவா. 1 வராது, 0 தான். ஏன்னா பிளஸ் 16ஐயும் மைனஸ் பண்ணி கழிச்சிட்டீங்கன்னா 0 தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து நம்ம 31 பார்க்கலாம். 31 பாத்தீங்கன்னா x இன் 30% என்பது y இன் 60%க்கு சமம் எனில் x is to y. இதனுடைய மதிப்புல இந்த ரேஷியோல கேக்குறாங்க. ஓகே, கவனிங்க. ஈஸி. அப்படி எழுதலாமா? அப்ப கவனிங்க. x இன் 30%. அப்ப x இன், ஓகேவா, நம்ம இன்னனா மல்டிபிள் பெருக்கல் அர்த்தம். x இன் 30%. அப்ப 30/100 அர்த்தம். ஓகேவா. x இன் 30% என்பது y இன் 60%க்கு சமம் சொல்லிட்டாங்கல்ல. அப்ப நம்ம ஈக்குவல் போட்டு தான் எழுதணும். மைனஸோ பிளஸோ போட்டு எழுதக்கூடாது. சமம் சொன்னா ஈக்குவல் போட்டு எழுதுங்க. ஓகேவா. அப்ப y இன் 60%க்கு சமம். இதான் கொஸ்டின். முடிச்சாச்சு. x இன் 30% என்பது y இன் 60%க்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு x is to y ரேஷியோ கேக்குறாங்க. ஓகேவா. கவனிங்க. இப்ப x மட்டும் வச்சுக்கிட்டு y கீழே கொண்டு வந்துருங்க. இது எல்லாத்தையும் அந்த பக்கம் தள்ளிடுங்க. ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இல்லையா, எல்லாமே பெருக்கல்ல தானே இருக்கு. ஃபுல்லா இங்கேயும் பெருக்கல் தான், இங்கேயும் பெருக்கல். அப்படி இருக்கும்போது இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இப்படியும் பண்ண முடியும். இந்த 100ஐயும் அப்படியே அடிச்சிடலாம். எப்பனா எல்லாமே பெருக்கல்ல இருக்கு பாருங்க. இங்க பிளஸோ மைனஸோ எதுவுமே இல்ல. எல்லாம் பெருக்கல்ல இருக்கும்போது தான் அடிக்க முடியும். இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா. அதே மாதிரி இந்த 0வையும் இந்த 0 அடிச்சு விட்டுறலாம். வேலை முடிஞ்சிடும். ஓகேவா. இப்ப கவனிங்க. x இருக்கு. x கீழ இந்த y கொண்டு வந்துருங்க. y வந்துருச்சு. ஓகேவா. ஈக்குவல் அங்க ஆல்ரெடி ஒரு r இருக்குல்ல. x மட்டும் இங்க வச்சிருக்கேன். இந்த y கீழே கொண்டு வந்துட்டேன். அங்க ஆல்ரெடி ஒரு r இருக்கு. இங்க மேல இருக்கிற 3 போனா கீழே தானே போகணும். அப்ப கீழே போயிடும், 3ன்னு போயிடும். ஓகேவா. அப்ப ரேஷியோனா இப்படி விட முடியாது. ஒன்னு அடிக்கலாம்ல. 2 3 6 இத அடிச்சீங்கன்னா 1 3 3. அப்ப x/y, அதாவது x is to y தான் 2 is to 1. புரியுதா பாருங்க. அப்ப x is to y equal to 2 is to 1. இதான் ஆன்சர். அதாவது மேல இருக்கிற 2 தான் x ஓட வேல்யூ, இது y ஓட வேல்யூ. பாருங்க, x இது y. அப்ப 2 is to 1 ஆன்சர். ஓகேவா. சிம்பிளா தான் இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து 32வது சம் பார்க்கலாம். 32வது சம் பாருங்க. p இன் p சதவீதமானது 36 எனில் p இனுடைய மதிப்பை காண்க. p இன் மதிப்பை காண்க. ஈஸியா போடலாமா? கவனிங்க. அப்ப p இன் p சதவீதம், அப்ப p/100 நடக்கும். ஓகேங்களா. p இங்க இருக்கு. இந்த p தான் இது போட்டாச்சு. ஆனது அப்படின்னா அதோட மதிப்பை கொடுத்துட்டாங்க. ஓகேவா. அப்ப மதிப்பு எவ்வளவு? 36. இதோட மதிப்பை கண்டுபிடிச்சு 36 வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு p யோட வேல்யூ கேக்குறாங்க. புரியுதா பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் இதோட அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா. அப்ப கவனிங்க. p னுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா. அப்ப p into p நாது p ஸ்கொயர்னு வச்சாச்சு. ஓகேவா. ஈக்குவல் டு இந்த 100 அங்க போனா பெருக்கணும்ல. ஆல்ரெடி 36 இன்டு இந்த 100 அந்த பக்கம் போயிடுச்சு. ஓகேவா. அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்ப p ஸ்கொயர் இருக்கு. நமக்கு p ஸ்கொயர் தேவையில்ல, p மட்டும் தான் தேவை. இந்த ஸ்கொயர் அங்க தள்ளலாம் ரூட் ஆயிடும். ஓகேவா. இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போனா ரூட் ஆயிடும். p ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ள 36 இன்டு 100. நீங்க பெருக்கி கூட போட்டுக்கலாம். 36 100 பெருக்கி கூட போடுங்க. ஈஸி. பெருக்காம போட்டாலும் ஈஸி. ஓகேவா. அப்ப ரூட்டை கேன்சல் பண்ணலாமா? 36 யாரோட ஸ்கொயர்? 36 ரூட் எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வெறும் 6ன்னு கிடைக்கும். 100க்கு ரூட் எடுத்தா வெறும் 10 கிடைக்கும். புரியுதா பாருங்க. 6 6 36 6 வந்துரும். இது நீங்க ரூட் எடுத்தீங்கன்னா 10 10 100 10 வந்துரும். ஆன்சர் என்னது? p யோட மதிப்பு பாத்தீங்கன்னா 10 × 60 10 × 6 60. 10 6 பேர்னா 60. இதான் நம்மளுடைய p யோட மதிப்பு. புரியுதா பாருங்க. p யோட மதிப்பு போட்டாச்சு. ஓகேங்களா. 33வது சம் பார்க்கலாம். 33வது சம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம். இது ஒரு முக்கியமான மாடல்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஏன்னா ஆல்ரெடி கடந்த எல்லா வருஷம் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர்லயுமே இந்த சம் இருக்கும். இந்த மாடல் சம் கட்டாயம் இருக்கும். ஓகேங்களா. என்ன மாடலானா இந்த சதவீதம் மட்டும் தான் மாறி இருக்கலாம். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இப்படி இந்த கொஸ்டின் நிறைய இடத்துல நீங்க பாத்துக்கலாம். கவனிங்க. என்னன்னா இது ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். a இன் வருமானம் b இன் வருமானத்தை விட 20% குறைவு அப்படின்னு சொல்லிட்டு, எனில் b இன் வருமானம் a வை விட எவ்வளவு அதிகம்? இதுதான் மாடலே. ஓகேவா. a வையும் b யும் கம்பேர் பண்ணி क्वेश्चन கொடுப்பாங்க. இவனை விட குறைவுனா இவனோட எவ்வளவு அதிகம்னு கேட்பாங்க. क्वेश्चन படிச்சுக்கோங்க. இது மாடல் மாறவே மாறாது. சதவீதம் மட்டும் தான் மாத்தி கொடுப்பாங்களே. ஓகேவா. ஒருவேளை 20% அதிகம்னு சொல்லிட்டு கடைசியா எவ்வளவு குறைவுன்னு முடியும். புரியுதா பாருங்க. அப்ப a இன் வருமானம் b இன் வருமானத்தை விட 20% குறைவா இருக்கு. அப்ப b வருமானம் a வை விட எவ்வளவு அதிகம்னு கேக்குறாங்களா? இந்த அதிகன்றது மேல வந்துடும், குறைவு கீழே வந்துடும், சதவீதம் மட்டும் தான் மாறலாம். ஓகேவா. இதுதான் மாடல். இப்படிதான் கேட்கலாம். வேற எதுவும் மாறவே மாறாது. ஓகேவா. கவனிங்க. அப்ப r/100 - 6 × 100. ஓகேவா. இதை நம்ம போட்டா போதும். ஆன்சர் வந்துட்டே இருக்கும். ஒரே ஸ்டெப் தான். இதை நான் இங்க போட்டாலே போதும்.
ஓகேவா? இதான் இதுக்கான ஆன்சரே. ஆர் ஆர்னா ஒண்ணுமே இல்ல, இந்த கொஸ்டின்ல கொடுக்குற அந்த சதவீதம் தான். சதவீதம் கொடுக்குறாங்க, அப்படியே உள்ள போட போறீங்க. ஓகேவா? இந்த இடத்துல மைனஸ் கண்டிப்பா போட்டே ஆகணும். ஆர் பை 100 மைனஸ் ஆர் இன்டு 100. இதை விட இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஈஸியான ஃபார்மேட்டே. ஓகேவா? இதுக்கு போய் ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறேன்னா எதுவும் போகாம இதான் ஈஸியான ஃபார்மேட் போடலாம். கவனிங்க, இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு பாருங்க. ஆர் பை 100 பிளஸ் ஆர் இன்ட்டு 100. ஓகேவா? ரெண்டும் சேம் தான். ஆனா என்ன பண்ணிருக்கோம்னா மேல ஒரு மைனஸ் இருக்கும், கீழே மட்டும் பிளஸ் இருக்கு பாருங்க. ஓகேவா? இது இந்த ஃபர்ஸ்ட் சம்முக்கு. ஓகேவா? இது செகண்ட். புரியுதா பாருங்க? இந்த சம்முக்கு இதுதான் அந்த மைனஸ் ஃபார்முலா தான். நல்லா புரியும். ஏன்னா கொஸ்டின் முதல் லைன்லயே ஃபர்ஸ்ட்லே குறைவுன்னு வந்துடும். இதை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், இதை பார்க்காதீங்க, லாஸ்ட்லாம் பார்க்காதீங்க. கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட்லே குறைவுனா கடைசியில் அதிகம் தான் வரும், இல்லைன்னா இங்க அதிகம்னா இங்க குறைவு தான் வரும். இதுதான் மாடல். ஆனா நம்ம இதுல எந்த ஃபார்முலா எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல குறைவுன்னு இருக்கான், குறைவுனாலே கம்மி, அப்ப மைனஸ் தான். அப்ப இந்த மைனஸ் ஃபார்முலா இதை செலக்ட் பண்ணணும். ஒருவேளை கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட்லே அதிகம் அப்படின்ற வார்த்தை இங்க இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஃபார்முலா செலக்ட் பண்ணணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? அப்ப நம்ம இந்த கொஸ்டின்ல முதல்ல என்ன இருக்கு? குறைவு தான் இருக்கு. அப்ப அதுதான் செலக்ட் பண்ண போறோம். ஆர் பை 100 மைனஸ் ஆர் இன்ட்டு 100. அந்த ஆர்னா யாரு? உள்ள இருக்கிற ஒரே ஒரு நம்பர் தான், ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருப்போம். அப்ப 20 தான். அப்படியே போடுங்க. 20 பை 100ல 20. ஆறுனா 20, அப்ப 20. 100ல 20 போயிடுச்சுன்னா மீதி 80 இன்ட்டு ஒரு 100. ஓகேவா? ஒரு 20 இது அடிச்சிங்கன்னா 4 முறை வரும். 4 இங்க அடிச்சிங்கன்னா 25 தான் நம்முடைய ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கொஸ்டினுடைய மாடல் என்ன. அப்ப ஃபர்ஸ்ட்லே குறைவுனா நீங்க மைனஸ் இதுதான் யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட்லே அதிகம் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இதுல இன்னொரு பேரான ஒரு சம் 34 சம் பார்க்கலாம். 34 சம் பாருங்க. ஓகேவா? போன சம் அதே மாதிரி தான். கவனிங்க, ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% அதிகம். ஓகேவா? எனில் பியின் வருமானம் ஏவை விட எவ்வளவு குறைவு? இதுதான் மாடல். ஃபர்ஸ்ட்லே குறைவுனா கீழே அதிகம் முடியும், ஃபர்ஸ்ட்லே அதிகம்னா கீழே குறைவுன்னு முடியும். ஒரே ஒரு பெர்சன்டேஜ் நம்பர் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த இடத்துல வருமானம்ன்ற வார்த்தை வருதா? வருமானம் கொடுக்கலாம், இல்ல உயரம் கொடுப்பாங்க. ஏ என்பவர் பிஐ விட 20% உயரமானவர். இதில் பி ஏவை விட எவ்வளவு உயரம் குறைவானவர் கேட்கலாம். ஓகேங்களா? வருமானம் கொடுக்கலாம், உயரம் கொடுக்கலாம், எது வேணா கலந்து நம்ம மாடல் எவ்வளவுதான். ஓகேவா? கவனிங்க, நம்ம எதை மட்டும் தான் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட்ல என்ன வார்த்தை இருக்கு? ஃபர்ஸ்ட்ல அதிகம்னா பிளஸ் ஃபார்மேட், ஃபர்ஸ்ட்ல குறைவுனா மைனஸ் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட்ல நமக்கு என்ன அதிகம் தான் இருக்கு. அப்ப ஆர் பை 100 பிளஸ் ஆர் இன்ட்டு 100. அவ்வளவுதான். இதை எழுத தெரிஞ்சாலே கணக்கு முடிஞ்சிருச்சு. இந்த ஆர் தான் இந்த 25. அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்ப 25, இந்த ஆருக்கு 25 மேல போட்டாச்சு. 100 பிளஸ் ஆரா? ஆர்னா 25. அப்ப 100 25 கூட்டினா 125 இன்ட்டு 100. அப்படியே இந்த ஃபார்மேட்டை அப்படியே காப்பி பண்ணிட்டேன். ஓகே, அடிக்கலாமா? ஓர் 25 5 முறை 25 120. ஓகேவா? நீங்க பொறுமையா 5ஆலே அடிச்சுட்டு வாங்க, பொறுமையா அடிங்க. ஆனா 125 தான், 525 125 வந்துடும். இந்த 5 இங்க அடிச்சீங்கன்னா 20 முறை அடிச்சா 100 வந்துடும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 20%. ஆன்சர் பாத்தீங்கன்னா 20%. ஓகேவா? இது ஒரு முக்கியமான மாடலுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பிளஸ் ஃபார்மேட் போட்டாச்சு, மைனஸ் ஃபார்மேட் போட்டாச்சு. இது மாறாது. நம்ம அடுத்த சம் போயிடலாம். 35. 35 சம் பாருங்க. ஒரு பின்னத்தினுடைய தொகுதி 40% அதிகரிக்கப்படுகிறது, பகுதி 80% அதிகமாகுது எனில் இதுல கிடைக்கும் புதிய பின்ன மதிப்பு என்னவா இருக்கும்னு கேட்கறாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு ஃபிராக்ஷன், ஒரு பின்னம் இருக்கு. ஓகேவா? ஒரு பின்னம் இப்படி இருக்கு. அதனுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தொகுதினா என்ன, பகுதினா என்ன, அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தொகுதி பகுதி. ஓகேவா? பகுதின்றது கீழே இருக்கிறது. இதுதான் கீழே வந்து பகுதி, தொப்பி. ஓகேவா? தோனா மேல. ஓகேவா? புரியுதா? உங்களுக்கு ஞாபகம் வச்சது ஈஸியா இருக்கும். பகுதி கீழே இருக்கும், தொகுதி தான் மேல இருக்கு. ஓகேங்களா? பழையது தொட்டுக்கன்னு கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இருக்கிறது தான் பகுதி, மேல இருக்கிறது தொகுதி. இப்ப தொகுதி 40% அதிகமாகுதுன்னு சொல்றாங்க, பகுதி 80%. அப்ப எல்லாமே அதிகமா தான் ஆகுது. புரியுதா? அப்ப வந்து 100 அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டான கோடு, 100% ஒரு ஸ்டாண்டர்டான கோடு. ஓகேவா? இந்த 100ல தான் நம்ம நிக்கிறோமே. சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் 100ல தான் நிக்கிறோம். அவங்க அதிகம் சொன்னா 100க்கு மேல நம்ம போய்க்கணும். ஒருவேளை குறைவுன்னு சொன்னா 100க்கு கீழே வந்துடும். இதுதான் கான்செப்ட். புரியுதா? பாருங்க, இப்ப கொஸ்டின்ல பாருங்க, தொகுதி 40% அதிகரிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்களா? அப்ப 100ல இருந்து 40 அதிகப்படுத்திக்கணும். அப்ப 140ன்னு அர்த்தம். தொகுதி வந்து 140ன்னு போடணும். 100 தான் ஸ்டாண்டிங்கான கோடு. ஓகேவா? தொகுதி 40% அதிகரிக்குதுன்னு சொன்னா 100ல இருந்து 40 ஜம்ப் பண்ணீங்கன்னா 140 நின்று. ஓகேவா? பகுதி பாருங்க, பகுதி 80% அதிகரிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப 100ல இருந்து 80 நம்ம சேர்த்துக்கிட்டா பகுதி எவ்வளவா? 180 அர்த்தம். புரியுதா? பாருங்க, இதான் அந்த ஃபிராக்ஷன், இதான் அந்த பின்னமே.
ஓகேவா, இதான் பின்னம். பட் அடிச்ச ஆன்சர் வந்துடும். இந்த ஒரு 0 0 கேன்சல். 7 2 14, இது அடிச்சிங்கன்னா 9 2 18. அப்ப ஆன்சர் 7/9. புரியுதா பாருங்க. அதுவே கொஸ்டின்ல குறைக்கப்படுகிறது சொன்னாங்கன்னா 100ல இருந்து குறைச்சு போடணும். அப்ப 100ல இருந்து 40 போச்சுன்னா 60ன்னு போடணும். ஓகேவா, அதிகமாகுதுன்னு சொன்னாங்கன்னா 100ல இருந்து ஜம்ப் ஆகி கூட்டிக்கணும். ஓகேவா, அப்ப இது ஒரு மாடல் பார்த்துக்கோங்க. அதை பின்னத்தை பத்தி கேட்பாங்க. அடுத்து 36வது சம் பார்க்கலாம். 36வது சம் பாருங்க. ஒரு பின்னத்தினுடைய தொகுதி 15% அதிகரிக்கிறது. ஓகேங்களா, 15% அதிகமாகுது. பகுதி வந்து 8% குறைக்கப்படுகிறது. இதில் கிடைக்கும் புதிய பின்னம் 15/16. போன கொஸ்டின் போட்டது ஃபர்ஸ்ட் மாடல், இது ரெண்டாவது மாடல். போன கொஸ்டின்ல இத புதிய பின்னம் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த கொஸ்டின்ல புதிய பின்னம் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அப்ப இதுக்கு முன்னாடி அசல் பின்னம் என்னவா இருக்கும்னு கேட்கறாங்க கொஸ்டின். அப்ப நீங்க பாஸ் பண்ணி கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பின்னத்தினுடைய தொகுதி 15% அதிகமாகுது. எப்பயுமே நம்ம ஒரு 100% நிக்கிறோம். ஓகேவா, நம்ம நிக்கிறது 100% நிக்கிறோம். ஓகேங்களா, 15% அதிகரிக்குதுன்னா 100ல இருந்து மேல கூட்டிக்கணும். ஓகேவா, 8% குறைக்கப்படுகிறதுனா குறைவுனா 100க்கு கீழே இறங்கணும். அப்ப 100ல 8 போயிடுச்சுன்னா மீதி 92 அர்த்தம். இது புரியுதான்னு பாருங்க, ஈஸி. அப்ப இது நம்ம கண்டுபிடிச்சா 15% அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப போடலாமா, வெறும் ஒன்லைன் ஆன்சர் தான். அப்ப கவனிங்க, ஒரு பின்னத்தினுடைய தொகுதி 15 அதிகமாகுதா, அப்ப நான் மேல 115 போட்டுக்கிறேன். ஏன் 115னா நம்ம 100 தான் எப்பயுமே ஸ்டாண்டிங் நிக்கிறது. 15% அதிகரிக்கிறதால 100 + 15 115 வச்சுக்கணும். ஓகேவா, இது வந்து தொகுதி. கீழே இருக்கிறது தான் பகுதி. பகுதி பாத்தீங்கன்னா 8% குறைக்கப்படுகிறது. ஒன்னும் அதிகம் ஆகல, குறையுது. அப்ப 100ல இருந்து கீழே போகுது. அப்ப 8 கழிச்சிங்கன்னா மீதி 92 போடணும். புரியுதா பாருங்க, அதிகரிக்கிறதற்கும் குறைக்கப்படுறதுக்கும் வித்தியாசம் இவ்வளவுதான். ஓகேங்களா, கவனிங்க. இப்ப இதுல கிடைக்கிற ஆன்சர் புதிய பின்னம் என்னன்னா 15/16 சொல்லிட்டாங்க. இதனுடைய புதிய பின்னம் 15/16. ஓகேவா, அப்ப அசல் பின்னம்னா x/y இங்க இருக்கும். புரியுதா பாருங்க, அசல் பின்னம்னா x/y நம்ம இங்க பகுதியில போட்டு வச்சுக்கணும். இது ஏன்னா, அதாவது 100ல இருந்து 15 சேர்த்துட்டீங்கல்ல, இதுல 8 குறைச்சிங்கல்ல, இதுக்கு முன்னாடி x/y என்ற பின்னம் தான் இருந்துச்சு. ஓகேவா, 15 அதிகமாச்சு, 8 குறைஞ்சதால நமக்கு கிடைக்கிற புதிய பின்னம் தான் 15/16. அப்ப இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், கொஸ்டின்ல பாருங்க அசல் பின்னம் காண்கன்னு கேட்டிருக்காங்கல்ல, அந்த அசல் பின்னம் கிடைச்சிரும். ரொம்ப ஈஸி. ஓகேவா, அப்ப x/y மட்டும் வச்சுக்கிட்டு இதை அப்படியே அங்க தள்ளுங்க, இதை மட்டும் அந்த பக்கம் தள்ளுங்க. எப்படி வந்துடும் பாருங்க. அப்ப x/y மட்டும் வச்சுக்கிட்டு அங்க ஆல்ரெடி என்ன இருக்கு, 15/16 இருக்கு, பெருக்கல் இந்த 115/92 ஈக்குவல் அண்ணாட தலைகீழ போகும். 92 மேல வந்துடும், 115 கீழே இருக்கும். அவ்வளவுதான். இது சால்வ் பண்ணல கிடைச்சிடும். படிக்கலாங்களா, பாருங்க 3 5 15 3 5 15 அஞ்சால் அடிக்கிறேன், இதையும் அடிக்கிறேன். இதை அடிச்சீங்கன்னா 2 5 10 மீதி 1, அப்ப 3 5 15 ஈஸி. 23 ஒரு முறை அடிச்சா, இது அடிச்சா 4 23 92. ஓகேவா, 4 எங்க அடிங்க, 4 4 16. அப்ப 3/4 தான் ஆன்சர். அப்ப அசல் பின்னம் என்னவா இருந்துச்சுன்னா x/y = 3/4 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா, இதை மட்டும் எழுத தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு. இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன், எல்லாரும் எப்படி வேணா போடலாம். ஓகேங்களா, ஒரு கணக்கை அணுகிற முறை நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேவா, நமக்கு இந்த ஃபார்மேட் ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு புரிஞ்சா இது எல்லாருமே நீங்க போடலாம். ஓகேங்களா, அப்ப இதுல 2 மாடலுமே போட்டாச்சு. ஓகேவா, அடுத்து 37 பார்க்கலாம். 37வது சம் பாருங்க. ஒரு நபருடைய வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பின்னர் 10% குறைக்கப்படுகிறது ஏனெனில் அவரது வருமான சதவீத மாறுபாடு கேட்கிறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான டைப் இது. இதுவும் இந்த மாடலும் எக்ஸாம்ல நிறைய முறை கேட்டாங்க. ஓகேவா, இதையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நபருடைய வருமானம், இந்த மாடல் எப்படி தெரியுமா இருக்கும், 2% கொடுத்துருப்பாங்க, 2% கொடுத்துட்டு ஓகேங்க 2 விஷயத்தை கொடுப்பாங்க. ஒன்னு அதிகரிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க, பின்னர் % குறைக்கப்படுது. ஓகேவா, ஃபர்ஸ்டே சொல்றேன் நீங்க. அப்ப 2% கொடுத்துருக்காங்களா, இந்த 2% அதிகம் இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கலாம், இல்ல ரெண்டுமே குறைவுன்னு கூட கேட்கலாம், இல்லைன்னா ஒன்னு அதிகரிச்சு இன்னொன்னு குறையலாம், இல்ல ஒன்னு குறைஞ்சு இன்னொன்னு அதிகமாகலாம். ஓகேவா, இந்த எல்லா 4 டைப்புமே சேம் தான், ஒரே மாடல் தான் எல்லாமே. ஓகேங்களா, எப்படி வேணா கேட்கலாம், கொஸ்டின் எப்படி வேணா கேட்கலாம். பட் இந்த மாடல் மாறவே மாறாது. ஓகேவா, நமக்கு 2% கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இது ஈஸியான மெத்தட்னால இந்த ஃபார்மேட்லேயே போட்டுடலாம். x + or - y + or - xy/100. இதுல தூக்கி உள்ள போட்டாலும் ஆன்சர் கிடைச்சிடும். இது உள்ள தூக்கி போட்டா ஆன்சர் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகேவா, இதுனா +or - ஒண்ணுமே இல்லை. கவனிங்க, x y ஏன் 2 எடுக்கிறேன்னா அவங்க 2 தான் கொடுப்பாங்களே. ஓகேவா, அப்ப முதல்ல கொடுக்குற நம்பர் தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா, செகண்ட்ல ஒரு நம்பர் கொடுக்குறோம், அது 2வது பண்ணும். ஓகேங்களா, புரியுதா பாருங்க. கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட்ல வருமானம் 10% அதிகரிக்கப்படுதுன்னு சொல்றாங்களே, அப்ப x பதிலா நான் 10ன்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல 10 என்னவா இருக்கு, அதிகரிச்சிருக்கா, அப்ப நான் பிளஸ் தான். ஓகேவா, முதல் நம்பருக்கே குறி கொடுத்துக்கணும், எல்லாம் தப்பாயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் அதிகரினா அப்ப 10 வந்து பிளஸ்ன்னு அர்த்தம். அடுத்து 2வது பின்னர் 10% குறைக்கப்படுகிறது அப்படின்னா -10 நம்ம போடணும். ஏன்னா குறைக்கப்படுதுன்னு சொன்னா மைனஸ் அர்த்தம், -10. ஓகேவா, அடுத்தது அப்ப x முடிஞ்சிருச்சு, y முடிஞ்சிருச்சு. இந்த +or - எதுக்கு தெரியுமா, இது ரெண்டும் வேற குறின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மைனஸ் தான் போடணும்.
இது ரெண்டும் சேம் குறினா நீங்க பிளஸ் போடணுங்க. இது ரெண்டும் வேற வேற குறினா மைனஸ் தான் போடணும். ஏன்னா இங்க ரெண்டுத்தையும் போட்டு பெருக்கிறீங்கல்ல, x into y னா அது பெருக்குறோம்ல, அப்ப இதான் x y, அப்ப பெருக்குங்க x into y. ஓகேவா? x னா அதே 10 தான், y னாலும் 10 தான். ஓகேவா? அடுத்த சம்ல நம்பர் மாறி கூட இருக்கலாம். பை 100ன்றது இந்த ஃபார்மேட்ல இருக்கிறது. ஓகேவா? அப்ப கவனிங்க, இந்த 0க்கு இந்த 0க்கு 2 0, அப்ப இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப கவனிங்க, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இது ஃபுல்லாவே கேன்சல் ஆயிடுச்சு நமக்கு. இப்ப கவனிங்க, இப்ப +10 -10 இருக்கு. ஓகேவா? இதுவும் ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு இங்க ஃபுல்லா 0 கிடையாது, நமக்கு இங்க 1 இருக்கு. ஓகேவா? அப்ப -1, அப்ப -1% நமக்கு ஆன்சர். ஓகேவா? அப்ப 1% குறைவு அப்படின்னா 1% குறையுதுன்னு அர்த்தம். வருமானம் என்ன ஆகுதுன்னா, இப்படி கொடுக்கும் பொழுது 1% வருமானம் குறைவு ஏற்படுது, அதான் -1%. ஓகேங்களா? அப்ப -1 1% குறையுது, வருமானம் வரைக்கும் 1% குறையுதுன்னு அர்த்தம். நம்ம இதை ரெண்டு அடிச்சு விட்டுட்டு ஃபுல்லாத்தையும் அடிச்சுட்டு 0ன்னு சொல்லக்கூடாது. 0ன்னு சொல்லிட்டு கணக்கு முடிக்கூடாது. இங்க இடத்தையும் அடிச்சா 1 இருக்கிறது அர்த்தம், -1 அர்த்தம். ஆன்சர் 1. ஓகேவா? அப்ப இது மாதிரி சம்முக்கு இது ஈஸியான மெத்தட். அப்ப முத நம்பரை இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம், ரெண்டாவது நம்பரை இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா? முத நம்பர் அதிகரிச்சுன்னு சொன்னா நம்ம பிளஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? குறைவுன்னு சொன்னா மைனஸ் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இன்னும் அடுத்த 2 கணக்கு போடுவோம், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா? 38 பாருங்க. சம் பாருங்க. போன சம் அதே சேம் மாடல் தான். அதாவது ஒரு பேனாவினுடைய விலை 20% குறைக்கப்பட்டு பின்னர் 30% விலை அதிகரிக்கப்பட்டால் இதில் ஏற்படும் சதவீத மாறுபாடு காண்க. ஒன் டைம் கொஸ்டின் நல்லா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு முக்கியமான அதே சேம் மாடல் தான். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இது எந்த டைப்னு சொல்லிட்டு. அப்போ ஏதோ பேனா கொடுப்பாங்க, தொலைக்காட்சி பெட்டி கொடுப்பாங்க, எது வேணா கொடுப்பாங்க. மாடல் பாருங்க, முதலில் 20% விலை குறைக்கப்பட்டு பின்னர் 30% விலை அதிகரிக்கப்படுகிறது. அப்ப போடலாங்களா? ஈஸியா போடலாம் பாருங்க. அப்ப x + r - y + r - xy/100. இதுதாங்க அந்த ஃபார்மேட். ஈஸியா போடலாம். ஓகேவா? x y னா ஒண்ணும் கிடையாது, முதல்ல கொடுக்கிற நம்பர் தான் x, ரெண்டாவதா கொடுக்கிற நம்பர் தான் y. ஓகேவா? क्वेश्चनல அதிகரிக்கப்பட்ட வார்த்தையை பாத்தீங்கன்னா பிளஸ் யூஸ் பண்ணனும், குறைக்கப்பட்ட வார்த்தையை பார்த்தா மைனஸ் யூஸ் பண்ணனும். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அப்ப போடலாங்களா? அப்ப முத x முத நம்பர்னா 20 தான் முத நம்பர். ஓகேவா? அப்ப 20 முத நம்பர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, முத நம்பர் குறைக்கப்பட்டிருக்காங்க, குறைச்சிருக்காங்களா? அப்ப முத நம்பருக்கே நான் மைனஸ் கொடுத்துடணும். முதல்ல அதிகம்னு சொன்னாங்கன்னா பிளஸ் பண்ணணும், முடிஞ்சிச்சு. அப்ப ரெண்டாவது நம்பர் வாங்க. ரெண்டாவது நம்பர் 30% அதிகரிக்கப்பட்டிருக்கு, அதிகரிச்சிருக்காங்க. அப்ப +30 தான் போடணும். புரியுதா பாருங்க? x y ரெண்டுத்தையும் போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ கவனிங்க, பிளஸ் மைனஸ் வேற வேற குறி. ஓகேவா? வேற வேற குறியை பெருக்கும் பொழுது மைனஸ் வரும். ஓகேவா? அடுத்து x into y தானே, அப்ப ரெண்டுத்தையும் பெருக்கிக்கோங்க. அதாவது 20 × 30/100. புரியுதா பாருங்க? இந்த இடத்துல குறியை கரெக்டா நீங்க போடணும். இது ரெண்டும் வேற வேற குறி பெருக்கும் பொழுது மைனஸ் வந்துடும். ஓகேங்களா? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடும். +30 இருந்து 20 போயிடுச்சுன்னா வெறும் 10 தான் இருக்கும். 2 3 பேருக்குன்னா -6. 3 2 6 தானே. அப்ப மீதி எவ்வளவு கிடைக்குது? நமக்கு 4% கிடைக்குது. அதுவும் பிளஸ்ல கிடைக்குது, +4%. அப்ப என்ன ஆகுதுன்னா 4% நம்மளுடைய ஆன்சர், +4 தான் ஆன்சர். ஓகேங்களா? இதை நம்ம செலக்ட் பண்ணணும். புரியுதா பாருங்க? அடுத்து 39வது சம் பார்க்கலாம். 39வது சம் பாருங்க. ஒரு எண்ணின் 3/5 மடங்கின் 60% மதிப்பு 36ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்படின்னா அந்த எண் என்ன? இந்த எண் என்னன்னு கேட்கறாங்க. ஓகே, சிங்கிள் லைன் क्वेश्चन தான், கவனிங்க. அப்ப ஓர் எண் அப்படின்னா x, ஓர் எண்ணின் 3/5, அப்ப 3/5 மடங்கின் 60% மதிப்பு, அப்ப 60% 60/100ன்னு அர்த்தம். புரியுதா பாருங்க? ஓர் எண்ணின் 3/5 மடங்கின் 60% மதிப்பு தான் 36. அப்ப 36 பக்கத்துல போடக்கூடாது, இதனுடைய மொத்த மதிப்பு தான் 36 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா x உடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. புரியுதா பாருங்க? ஓகேவா? அப்படியே சால்வ், இதை ஃபுல்லாத்தையும் அடிச்சாலே ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப கவனிங்க. ஓகேவா? அது பாருங்க, இதை ஃபுல்லா இங்க அடிச்சிட்டு இருங்க, இல்ல அங்க தள்ளி கூட மொத்தமா அடிக்கலாம். ஓகேவா? கவனிங்க. அப்ப நான் x மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அங்க தள்ளிடுறேன். ஒரேடியா எல்லாத்தையும் அங்க தள்ளிடுங்க. ஓகேவா? x வச்சு ஈக்குவல் 36 இருக்கா, 36 இருக்கு. ஓகேவா? 36 இருக்கு. இப்ப இந்த 3/5 ஈக்குவல் தாண்டபோது தலைகீழா போகும். எப்படி தெரியுமா போகும்? 5/3 போயிடும். 5 மேல வந்து 3 கீழே போயிடும். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த 60/100 அந்தாண்ட போச்சுன்னா 100/60 கீழே அப்படி மாறி வந்துடும். ஓகேங்களா? இப்ப கவனிங்க, இது அடிச்சா 1 5, இது அடிச்சீங்கன்னா 12 5 60. ஓகேங்களா? 1 12 12, இது அடிச்சீங்கன்னா 3 12 36. இந்த 3 இதையும் அடிச்சு விட்டாச்சு, முடிச்சு. ஓகேவா? இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு. மீதி எக்ஸோட வேல்யூ 100 மட்டும் தான் இருக்கு போல. எக்ஸோட வேல்யூ 100 மட்டும் தான் இருக்கு. அப்ப எக்ஸின் மதிப்பு 100. ஓகேவா? நான் அடிக்கும் போது கொஞ்சம் மிஸ்டேக் கூட வரலாம், நான் இங்கிருந்து பார்க்கும்போது என்னோட மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? அதனால நீங்க பார்த்து காப்பி பண்றவங்க, நீங்க இதெல்லாம் சிமுலேஷன் தானே, நீங்களே போட்டு சால்வ் பண்ணலாம். ஓகேவா? எனக்கு இடம் இவ்வளவுதான் இருக்கு, அதனால ஒரு சில மிஸ்டேக் அடிக்கும் போது வரலாம். ஓகேங்களா? 3 மிஸ் பண்ணலாம், 5 மிஸ் பண்ணலாம். ஓகேவா? பட் மாடல் இவ்வளவுதான். ஓகேவா? நீங்க போட்டு சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா இங்க ஒரு மிஸ்டேக் நினைச்சா என்னால கண்டுபிடிக்க முடியாது. பட் இது क्वेश्चन ஆன்சர் 100. ஓகேவா? பாத்துக்கோங்க. அடுத்து 40வது சம் பார்க்கலாம்.
40வது சம் பாருங்க. ஒரு எண்ணினுடைய 75% 75 கூட்ட அதே எண் தான் கிடைக்குது. அப்ப அந்த எண் என்ன? ஓகேவா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான், பாத்துக்கோங்க. எளிமையா இருந்தாலும் கொஞ்சம் மிஸ்டேக் வர சம் இதெல்லாம் கவனிங்க. அப்ப ஓர் எண்ணின், அப்ப அதே எண் தான் கேட்கறாங்க. அப்ப ஓர் எண் நம்ம எக்ஸ்னு வச்சுக்க போறோம், சிம்பிளா போடலாம். இது எக்ஸ்னு வைக்க அதே எக்ஸ் தான் கேட்கறாங்க, கவனிங்க. அப்ப ஓர் எண்ணின் 75% அப்ப ஓர் எண்ணின் 75% 100. ஓர் எண்ணின் 75% 75 கூட்டணும். இது கூட 75 நீங்க கூட்டினா அதே எண் தான் கிடைக்குது. அப்ப கிடைக்கிறதுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ஈக்குவல் டு கன்னாண்டா போடணும். ஓகேவா? மதிப்பு இல்லை கிடைக்கிறது சொன்னா ஈக்குவல் டு கன்னாண்டா போடணும். ஒரு எண்ணின் 75% 75 கூட்ட என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் தான் கிடைக்குது. அதே எண்ணா எக்ஸ் தான், அப்ப எக்ஸ் தான் கிடைக்குது. ஓகேவா? அப்ப இதை சால்வ் பண்ணா நமக்கு இதை மட்டும் சால்வ் பண்ணா உங்களுக்கு எக்ஸ் கிடைச்சிடும். இதெல்லாம் நீங்களே போடலாம். ஓகேவா? அப்ப அப்படியே அடிச்சிட்டுமா 3 25 75 4 25 100 25 அடிச்சா ஈஸியா 3/4 மாறிடுச்சு. ஓகேவா? அப்ப 3 × x என்ன? 3x 3x/4 பிளஸ் ஒரு 75 இருக்கு. ஓகேவா? ஈக்குவல் டு ஒரு x. அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா அந்த ஆண்ட தள்ளிடுங்க. இந்த டேர்ம் ஃபுல்லா அந்த ஆண்ட தள்ளிடுங்க. ஓகேவா? அப்ப எப்படி திரும்ப போகும்? இங்க போடுறேன், எல்லாத்தையும் அங்க தள்ள போறேன். ஓகேவா? அப்ப தள்ளிட்டா 75 = x minus 3/4x. அதாவது இங்க இருக்கிற பிளஸ் வேல்யூ அங்க போனா மைனஸ் வேல்யூ ஆயிடும். ஓகேங்களா? அப்படிதான் பாருங்க. அப்ப கீழே 1 இருக்கிறது அர்த்தம். ஓகேவா? கீழே 1 இருக்கிறது அர்த்தம். அப்ப ஒரு 4 4, அப்ப கீழே 4ன்னு போட்டுக்க போறோம். குறுக்குல பெருக்குனா 4x, இதை பண்ணா 3x. இது 4x, இதை பண்ணா 3x. ஓகேவா? இப்போ 4x இந்த மைனஸ் 3x கழிச்சா எத்தனை வரும்? இதுல வெறும் ஒரு x தான் வரும். ஓகேவா? அப்ப x/4 தான் வரும். ஓகேங்களா? x/4 தான் வரும். ஓகேங்களா? அப்ப x/4 தான் இந்த 75. ஓகேங்களா? மேல போடுறேன். அப்ப 75 = x/4. அப்ப இந்த 4 இங்க வந்து மல்டிபிள் ஆகும்ல. அப்ப 4 75 எவ்வளவு? 300. ஓகேங்களா? ஏன்னா 2 75 150. அப்ப ஆன்சர் வந்து 300. இதோட ஆன்சர் வந்து 300. எனக்கு போட இடம் பத்தல, பட் ஆனா மாடல் இவ்வளவு தான். பாருங்க, இதை நீங்க சால்வ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? கொஞ்சம் ஈஸியானது நீங்களே போடுங்க. நம்ம அடுத்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 40 சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சம் 41 இன்னொரு வீடியோ போடலாம். அந்த வீடியோ ஃபுல்லாவே வெறும் அப்ளிகேஷன் ப்ராப்ளம், பெரிய பெரிய கொஸ்டினா இருக்கும். கொஸ்டினே பெருசா இருக்கும், ஆன்சர் சிம்பிளா போடலாம். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? 41 நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.